நூறு நாள் வேலை திட்ட பெயரில் மாற்றத்திற்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களின் ஆணைப்படி 100 நாள் வேலை திட்டத்தை அளிக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கிளமங்கலம் கிழக்கு மேற்கு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிளமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான வைப்பிரகாஷ் எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனைப்படியும் கிளமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் எம் சின்னராஜ் அவர்களின் ஏற்பாட்டின்படி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட மூத்த திமுக நிர்வாகிகள் மற்றும் வி கிருஷ்ணன், பாஞ்சாலி நகர், ராயகோட்டை மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100 நாள் வேலை திட்ட பணியாளர் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். பெண்கள் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என அறியப்படும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் பெயரை நீக்கிவிட்டு விக்சித் பாரத் குரண்டி போர் ரோஸ்கார் அண்ட் அஜ்விக் மிஷன் கிராமின் விபிஜி ராம் ஜி என்ற புதிய பெயரில் மத்திய அரசு புதிய மசோதாவை கொண்டு வந்துள்ளது. இது ஏழை எளிய கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் வகையில் உள்ளதாகும். மாநில அரசுகளின் மீது கூடுதல் நிதி சுமையை ஏற்றும் முயற்சியாகவும் திமுகவினர் குற்றம் சாட்டினார். ராயகோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்ட பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். மேலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் புதியதாக கொண்டு வரப்பட்டுள்ள விபிஜி ராம் ஜி மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதே இந்த ஆர்ப்பாட்டத்தின் பிரதான கோரிக்கையாக வலியுறுத்தப்பட்டது. முன்னதாக 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவது உரிமைகள் சார்ந்த வேலைவாய்ப்பு சட்டத்தின் ஆன்மாவை சிதைப்பதாகும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர். அப்போது மத்திய பிஜேபி அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.